காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சர்வவிக்ன ஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. வணக்கம் சார், நம்ம லாஸ்டா 2-3 வீடியோஸ் போட்டோம். ரொம்ப பயனுள்ள தகவலா இருந்தது. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாவும் இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் பார்க்குற மக்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல். என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த கனவு பார்த்து பயப்படுவாங்க. இந்த கனவெல்லாம் பழிச்சிருமோ அப்படின்ற. அதுல நல்ல பலனும் இருக்கு, தீய பலன்கள் நெகட்டிவாவும் இருக்கு. இதுல எந்த மாதிரியான கனவுகளுடைய பலன்களுக்கு எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். நல்ல ஸ்வப்னம் நீங்க கேட்டீங்க. இப்போ ஆமா சார். நல்ல ஸ்வப்னம் கண்டால் மறுபடியும் நித்திரை ஆகாதுங்கிறாங்க. திரும்ப தூங்கக்கூடாது. தூங்கக்கூடாது. இது நல்ல ஸ்வப்னம் நம்ம பார்த்துட்டோம். திருப்பி என்ன பண்ணக்கூடாது? தூங்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தா கெட்ட சொப்னம் கண்டா, கெட்டது நீங்க பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா கடவுளை நினைத்து பிறகு நித்திரை செய்ய வேண்டும். திருப்பி தூங்கணும். கெட்ட இதை வந்து கடவுளை நினைச்சு நல்லா வேண்டிட்டு திருப்பியும் நித்திரை கொள்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுப சொப்பனம் அசுப சொப்பனம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நிறைய பேர் பயப்படுறதே வந்து நல்லது நடந்தா கூட பயப்பட மாட்டாங்க. அந்த இறந்தவங்க கனவுல வர்றது, ஆக்சிடென்ட் ஆகுறது அதெல்லாம் தான் சார் ரொம்ப பயப்படுவாங்க. இப்ப அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு இறந்தவங்க கனவுல வராங்க? இப்ப நம்ம அதை ரொம்ப தீர்க்கமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இறந்தவர்கள் கனவுல வரக்கூடிய சொப்பனம் எதுக்குன்னா பித்ரு தோஷம் இருந்தா வந்துடும். அதுல எப்போன்னு நான் சொல்றேன் பாருங்க. உடனே இறந்தவர்கள் கனவுல வந்தா டக்குன்னு போய் கேலண்டரை பார்த்துருங்க. இறந்த திதிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. இந்த பக்கத்துல வர்ற தேதியா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க நட்சத்திரத்துக்கும் அந்த வந்த நட்சத்திரத்துக்கும், அதாவது இறந்தவர்களுடைய நட்சத்திரமும் கனவு வந்த நட்சத்திரமும் ஒண்ணா இருக்கான்னு பாருங்க. இறந்தவர்களுடைய தினம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இறந்த தினம், அந்த தினமும் ஒண்ணா இருக்கான்னு பாருங்க. ஆனா இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்ததுன்னா வித்தின் 1 வீக் 4 டேஸ்லயே அந்த திதி வருதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா சார்? ஆமா, அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க அதுக்கு இதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. நீங்க இத எங்க தேடினாலும் இந்த சப்ஜெக்ட் கிடைக்காது. நான் சொல்றது அவங்க கனவு வந்த உடனே ஃபர்ஸ்ட் போய் அந்த கேலண்டரை பார்க்க சொல்லுங்க. இறந்த இதுவும் ஒண்ணா இருக்கா? இறந்த கிழமையும் இந்த கிழமையும் ஒண்ணா இருக்கா? 2வது பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா 3வது பாயிண்ட் அவங்க நட்சத்திரம். அவங்க இறந்திருக்கிறவங்க பிறந்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரமும் ஒண்ணா இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அடுத்த பாயிண்ட் வரேன் பாருங்க. அகால மரணம் அடைந்தால் அஷ்டமி அன்னைக்கு கனவு காணக்கூடாது. இந்த அஷ்டமி அன்னைக்கு கனவு. அதனால தான் அந்த அஷ்டமி அன்னைக்கே ஒதுக்கி இருக்காங்க. நல்ல நாள். அடுத்தது பார்த்துட்டேன்னா அஷ்டமி நவமிலாம் சொல்றாங்க இல்லையா? அதுல அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அமாவாசை தினம். அமாவாசை தினத்துல அந்த கனவு கண்டா நீங்க சரியா தர்ப்பண காரியங்கள்லாம் சரியா பண்றது கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டா பண்ணணும். அந்த வருஷாப்த திதிங்கிறத சரியாக செய்ய வேண்டும். நம்ம மறந்துடுறோம், இல்ல விட்டுறோம். யாரோ ஒருத்தர் சொல்லிடுறாங்க, ஆடி மாசம் பண்ணா நீ யாருக்குமே பண்ண வேண்டியது கிடையாது. இந்த தை அமாவாசை பண்ணிட்டா நீ மாசம் பூரா பண்ண வேண்டியது கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாதுமா. எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. இதே சென்னையில இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க. சண்டே லீவ் போடாம அமாவாசைக்கு மட்டும் ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணத்தெல்லாம் கொடுத்துட்டு மத்தியானம் வேலைக்கு போயிடுவாங்க, ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ ஆக இந்த அமாவாசை தர்ப்பணம்ங்கிறது ரொம்ப முக்கியமா. அப்ப நம்ம கவனிச்சுக்க வேண்டியது, துர்மரணம் அடைந்தவர்கள் கனவில் வரக்கூடாது. அஷ்டமி திதியில் வரக்கூடாது. அவங்களுடைய இறந்த திதியில் வரக்கூடாது. அவர்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் வரக்கூடாது. இறந்த இறந்த திதி அன்னைக்கு வரக்கூடாது. சனிக்கிழமை நாளுகளில் வரக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் அந்த கனவு பித்ரு தோஷத்தின் கனவை, பித்ரு சாபத்தின் கனவை ஒற்றி நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அவர்கள் அதற்கு சரியாக ராமேஸ்வரம் அல்லது காசிகையா போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஓகே சார். அதே மாதிரி நிறைய பேரோட கனவுல வந்து இந்த பாம்பு துரத்துற மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது என்ன பலன் சார்? இப்ப அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க படிக்கிறோம். அதாவது வெண்ணிறம பாம்பு துரத்துறது மட்டுமல்ல, கண்டா கடித்தானே இருக்கு. அத இப்ப வந்து சுப பலன், அசுப பலன் 2 பிரிச்சு போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் சுப பலன் பார்த்துடலாமா? சுப பலன். சுப சொப்பனங்கள் தரக்கூடிய பலன் பார்த்துட்டீங்கன்னா, ஆமா, இது வந்து கனவுல வந்தாதான். நேரா கடிச்சாவோ அப்படிலாம் கிடையாது. நேரா கடிச்சானா போச்சு. சரி. இப்ப ஃபர்ஸ்ட் பசு நம்ம வந்து கனவுல வருது. ரொம்ப நல்லது. எருது வருது. ரொம்ப நல்லது. யானை வருது. ரொம்ப நல்லது. வெள்ளை யானை வந்தா இன்னும் ரொம்ப நல்லது. தேவாலயங்கள் வருது. அதாவது கோயில்கள்லாம் வருது. ரொம்ப ரொம்ப நல்லது. அரண்மனை கனவுல வருது. ரொம்ப நல்லது. மலை உச்சி கனவுல வருது. அது ரொம்ப நல்லது. அங்கேருந்து குதிக்கிற மாரி வந்தா நல்லதில்ல. மலை உச்சி
ஆமா. ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறேன். அது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, விருட்சம். இந்த கோயில் விருட்சம் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப வர்றது நல்லது. சுமங்கலி பெண்கள் வராங்க. ரொம்ப நல்லது. கலசம் கண்ணுக்கு வர்றது நல்லது. கோபுர உச்சி நல்லது. அ குருமார்கள் ரொம்ப நல்லது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, காசு காசு வருது. பணம் வருது. ரொம்பவுமே நல்லது. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இது என்ன சொல்றது? ஒரு ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் சொல்லக்கூடிய எல்லாமே பால் பொங்குறது கனவுல வருது. ரொம்ப நல்லது. நான் கல்யாணம் ஆகுற மாரி, நான் வீடு கட்டுற மாரி கனவு வருது. ரொம்பவுமே நல்லது. கார் வாங்குற மாரி கனவு வருது. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கனவுல வருது. இதெல்லாம் சொப்பனங்கள்னு சொல்றாங்க. இவைகளில் மே 2 விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலேறுதல்னு சொல்றாங்க. அதாவது மேலேறுதல், மாமிச பக்ஷணம், தயிர் அன்னம் பூசித்தல். தயிர் சாதம் சாப்பிடுற மாரியோ, இல்லைன்னா நான் வந்து ரொம்ப மாமிசம்லாம் நெறைய இருக்கு சார், அப்படிங்கிற கனவுகள் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வெள்ளை வஸ்திரம் தரித்தல். வஸ்திரம், வெள்ள உடுத்தின வஸ்திரத்த வந்து தனிச்சுண்டு வர்றது. ரத்தின ஆபரணங்கள். ரத்தின ஆபரணங்கள்னா நகைகள்லாம் கனவுல பார்க்கறது. சந்தனம் பூசிக் கொள்ளுதல். சந்தனம் பூசுற மாரி முகத்துல வந்து சந்தனம் பூசுற மாரியோ, இல்ல சந்தனம் பூசின மாரியோ ஒரு கனவு வந்து வெற்றிலை பாக்கு தரித்தல். வெத்தல பாக்கு சாப்பிடுற மாரி யாராவது சாப்பிடுற மாரி கனவுல, சார் வெத்தலை வச்சுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கலாம் கனவுல சொல்லுவாங்க. அந்த மாரி வர்றது. கற்பூரம், அப்புறம் நல்ல மரம், ஆலமரம், அரச மரம், இந்த மாரி மரங்கள்லாம் இருந்தது. வெள்ள புஷ்பம் இவங்கள்லாம் கண்டோம்னா சொப்பனத்தில் சம்பத்து உண்டாகுமாம். பணவரவு. பண வரவுகள், நல்லா பண வரவுகள் வந்து வரும். அதே மாரி சின்ன குழந்தை கனவுல வருது. இப்படி குட்டி குழந்தை இப்படி அப்படியே ஓடுறதுன்னா, அது வந்து மு முருகனாவோ, கிருஷ்ணராவோ இருப்பா. பெண் குழந்தை, சின்ன கன்னியா குழந்தை வருது அப்படின்னா, மகாலட்சுமி. பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்றாங்க. கன்னியா குழந்தைகள் வர்றது ரொம்பவுமே வயசான தம்பதி வரா. 2 பேரு அப்படி நல்ல மங்களகரமா இருக்கா. அதுவும் ரொம்ப விசேஷமான கனவுகள்ல இதெல்லாம் சொல்றது. இதெல்லாம் சம்பத்து உண்டாகும் அப்படின்னு சொல்றது. ஓகே. அதே மாரி குறிப்பிட்ட பெண்கள் சொல்றது என்னன்னா, புடவ வாங்குற மாதிரியெல்லாம் எங்களுக்கு கனவு வருது. அதுக்கான காரணம் என்ன? மனசுல ஆசை இருக்கும். பட் என்னுடைய பலன் என்ன? ஏதாவது நிச்சயதார்த்தம். சொந்தத்தில நிச்சயமாகறதுக்கு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, சொந்தத்தில நீங்க புடவை எடுக்க போறதுன்னு சொல்லுவாங்க. பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமா. கல்யாணத்து முகூர்த்த புடவ. முகூர்த்தம் ஒரு 4, 5 பெண்கள் சேர்ந்து முகூர்த்த புடவை எடுக்க போவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தாலி செய்றதுக்காக போவாங்க. அப்போ ஏதோ ஒரு நிச்சயமாகறது, வீட்ல ஏதாவது ஃபங்ஷன் நடக்க போறதுன்னா, சுப அந்த நிகழ்ச்சி. மாரி சுபம். அதாவது புதுசா வாங்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் சுப நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான விஷயத்துல வந்திருக்கு. இதெல்லாம் சம்பத்து. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாடு வர்ற மாரிலாம் கனவு காணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சம்பத்தாக சொல்றது. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, அசுப அசுப. இப்ப வந்து அசுப சகுனத்துல வந்து நெருப்பு. நெருப்பு வந்து நம்ம மேல படுற மாரி. பட்டுது நெருப்புல உடம்பு இது பட்டு ஃபயர் ஃபயர் ஆக்சிடென்ட் மாரி. ஆக்சிடென்ட் மாரிலாம் ஆமா. கனவு கண்டேன். அது வண்டி போய் இடிக்கிற மாரி நான் கனவு கண்டேன். பாம்பு கடிக்கிற மாரி, தொரத்துற மாரி. நல்லா கேளுங்க. பாம்பு தொரத்தி கடிக்கிற மாரி நான் வந்து கனவு கண்டேன். தேள் கடிக்கிற மாரி நான் வந்து கனவு கண்டேன். சமுத்திரம் தாண்டுற மாரி. கீழ ஃபுல்லா கடல். "அட நான் தாண்டுறேன்" அப்படின்னுவாங்க. சில பேர் இது வந்து தப்பா தான் இருக்கும். இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோ என்ன புடிச்சு ஒரு 4 பேர் சேர்ந்து நெறையா பெண்கள் நெறைய இந்த விஷயத்த வந்து 4 பேர் புடிச்சு அப்யூஸ் பண்ற மாரி. அப்யூஸ் பண்ற மாரி, கைய பிடிச்சு கட்டுற மாரி, இந்த மாரியெல்லாம் ஒரு தர தரன்னு முடிய பிடிச்சு இழுத்துட்டு போற மாரி, இந்த மாரி ஒரு அதாவது கெட்ட விஷயமா நான் வந்து கனவு காண்றேன். இதெல்லாம் க க கண் இந்த மாரியெல்லாம் ஒரு விஷயங்கள்லாம் கண்றதெல்லாம் அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஆனா, ஒண்ணே ஒண்ணுக்கு மட்டும் இருக்கு. என்னன்னா, சமுத்திரம் தாண்டுறதுக்கு மட்டும் நல்லது சொல்லியிருக்கு. சமுத்திரம் தாண்டுறதுங்கிறது ரொம்ப நல்லது. சமுத்திரம்னா கடல் தாண்டி போறதுங்கிறது ரொம்ப நல்லதா சொல்லியிருக்கு. நெருப்புல வந்து அகப்படுறது அப்படின்னு சொன்னா, நெருப்புல விழுகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நெருப்புல விழுகாம தீக்காயம் பட்டுது அப்படின்னா, ஏதோ ஒரு ஆபத்து வருது. அத அத தற்காப்புக்கிறதுக்காக அந்த முன்னெச்சரிக்கையாக அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாம்பு தொரத்தினா தப்பு, கடித்தா பரவாயில்லன்னு சொல்றது. சோ யானை எல்லாம் கனவுல வர்றது நல்ல விஷயம் தானா சார்? யானை ஏற்கனவே சொன்ன உடனே சொன்னேன். யானை வந்ததுன்னா ரொம்ப, ரொம்ப நல்லது. பசு, யானை வந்துச்சுன்னா ரொம்ப, 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 ரொம்ப இந்த யானைய ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அந்த மாரிலாம் திருஞான கனவு. சம்பந்தர் ஒரு இடத்துல இப்படி குளிச்சுட்டு இப்படி இப்படி மேல எந்திரிச்சு பார்க்குறேன். அந்த இடத்துல யானைய பார்த்தேன். பார்வதி பரமேஸ்வரர் ரூபத்துல 2 யானைகளை பார்த்தேன்னு சொல்றாரு. ம், ஸோ ம். அந்த மாரி அதுல ரொம்ப விசேஷம். யானைய பார்க்கிறதுங்கிறது ரொம்ப மங்களகரமான நீங்க யானைய பார்த்தோனே சந்தோஷம் வரும். பார்த்துருக்கீங்க. நீங்க குருவாயூர்லாம் போயிருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு யானை கோயில் யானைய பார்த்தோனே ஒரு ஹேப்பி நமக்கு வரும். அந்த மாரி யானைய பார்க்கறது ரொம்ப நல்லது. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கனவுகளுடைய பலன்கள் எதெல்லாம் வந்து சுப கனவு, அசுப கனவு, அதற்கான பலன்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி எங்களுடைய நேயர்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.